செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழா குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 12வது தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் பச்சைப்பன் மகளிர் கல்லூரியில் 12வது தேசிய கைத்தறி தின விழா கல்லூரி அளவிலான கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட நாளான ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சுதேசி இயக்கத்தின் நினைவாக கைத்தறி தின விழா கொண்டாடப்படுகிறது. சுதேசி இயக்கம் 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கைத்தறி தொழில் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் நெசவாளர்களை ஊக்குவிப்பதற்காகவும் நெசவு தொழிலுக்கு முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் நெசவு தொழிலுக்கு உத்வேகம் அளிப்பதற்காகவும் நெசவாளர்களை பெருமைப்படுத்தவும் இந்திய தேசிய கைத்தறி தின விழா இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முதலில் 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கைத்தறி திருவிழா சென்னையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு 12வது தேசிய கைத்தறி தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 12வது தேசிய கைத்தறி தின விழா காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையத்தால் நடத்தப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். கைத்தறியின் பெருமைப்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவிகளுக்கு ரங்கோலி மற்றும் ஆடை அணிவிப்பு போட்டிகள் நடைபெற்றது. ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாணவர்கள் கைத்தறி ஆடைகளை அணிந்து பாரம்பரிய நெசவின் அழகையும் நவீன வடிவமைப்பின் தனித்துவத்தையும் வெளிப்படுத்தினர். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதுகுறித்து காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையத்தின் துணை இயக்குனர் கார்த்திகேயன் கூறுகையில், மத்திய அரசின் நெசவாளருக்கான 29 நெசவாளர் சேவைகள் மூலம் கைத்தறி மற்றும் கைத்தறி சார்ந்த நெசவாளர்களை நாங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், சேலத்தில் அலுவலகங்களின் மூலமாக குறைந்தபட்சம் 2.25 லட்சம் நெசவாளர்களுக்கும் நெசவு சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். இதில் கைத்தறி குழுமங்கள் மூலம் பல்வேறு தறி மற்றும் தறி உபகரணங்களை நாங்கள் 90% மாநிலத்தில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நெசவாளர்களுக்கான குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப் எனப்படும் வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்றுத் தரும் திட்டங்களை நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். கைத்தறி நெசவாளர்களுக்கான ஒவ்வொரு வருடமும் சிறந்த நெசவாளருக்கான விருதுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டு வருகிறோம். இந்த வருடமும் நமது காஞ்சிபுரத்தை சேர்ந்த 2 நெசவாளர்கள் அந்த விருதினை பெற வீடுகளுக்கு சென்றுள்ளார்கள். நமது குடியரசுத் தலைவர் கைகளால் அந்த விருதினை பெற உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல பல்வேறு நலத்திட்டங்களை எங்களது அலுவலகம் மூலமாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் கிராமப்புற வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்காக பல்வேறு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நடத்தி வருகிறது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செயல்படுத்தும் ஊரக சுய தொழில் பயிற்சி நிறுவனம் ஆர்ஷெட்டி கிராமப்புற வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்காக பல்வேறு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நடத்தி வருகிறது. அழகு கலை, மொபைல் மற்றும் மின்சாதன பழுதுபார்த்தல், சிசிடிவி கேமரா பொருத்துதல், கணினி பயிற்சி, கார் ஓட்டுநர் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. தொழில் திறன் மட்டுமின்றி கணினி அறிவு, தொழில் முனைவு வழிகாட்டுதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி காலத்தில் இலவச உணவு, தங்கும் வசதி மற்றும் பயிற்சி நிறைவுக்கு பிறகு வங்கி கடன் பெற்று சுய தொழில் தொடங்க தேவையான வழிகாட்டுதலும் அளிக்கப்படுகிறது. 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள், வேலை வாய்ப்பற்றோர் மற்றும் சுயதொழில் தொடங்க விருப்பமுள்ள பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி ஆர்ஷெட்டி நிறுவனம் ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வருகிறது. சிறப்பான செயல்பாட்டிற்காக அகில இந்திய அளவில் 3 முறை முதலிடம் பெற்றுள்ள இந்த நிறுவனம் இந்த ஆண்டு சுமார் 1000 பேருக்கு பயிற்சியை வழங்கி வருகிறது. இந்த பயிற்சிகள் குறித்து ஆர்ஷெட்டி நிறுவன இயக்குனர் ஜெபனேசன் தெரிவிக்கிறார். மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5 to 10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரெயினிஸை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரெயினிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800 to 900 people per year நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவர்
முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். கிராமப்புற இளைஞர்களின் திறனையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்தி சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதில் ஆர் ஷெட்டி நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருகிறது. தேசிய அளவில் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் சிறந்த பட்டதாரிகளை உருவாக்குவதில் சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்பக் கல்லூரி முதன்மையாக உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுஹாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்கு வங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 முதல் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16ஆம் கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்திய அளவில் சேலம் மற்றும் வாரணாசியில் மட்டுமே பட்டப்படிப்பு பயிற்றுவிக்கப்படுவதாகவும் 100% வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதுடன் கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் கூறுகிறார் சேலம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் இயக்குனர் தென்னரசு. ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் என்ற மொத்த கேமெட்ல எல்லாமே சொல்லி கொடுக்கறதுனால இங்க வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு பைனான்சியல் பெனிஃபிட் நிறைய கொடுக்கிறோம். இங்க படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படிச்சாங்கன்னா மாசம் 2500 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்கிறோம். இதே பிடெக் படிச்சாங்கன்னாக்க மாசம் 3000 ரூபாய் ஸ்டைஃபன் தரோம். இது இல்லாம நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் ஸ்டைஃபண்டும், அது இல்லாம அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பைனான்சியல் பெனிஃபிட் தரோம். டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8000ம் பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். மேலும் ஜக்கார்டு வடிவமைப்பு, சேலை நெசவு, தரக்கட்டுப்பாடு மற்றும் இயந்திர இயக்கம் போன்ற திறன்களும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் புரோக்கெட், பெங்கால் ஜாம்தானி, அவுரங்காபாத் பைதானி, குஜராத் பட்டோலா, சம்பல்பூர் மற்றும் போச்சம்பள்ளி இக்கட் போன்ற இந்திய பாரம்பரிய கைத்தறி ரகங்களின் தொழில்நுட்பங்களும் பயிற்றுவிக்கப்படுவதால் மாணவ மாணவியருக்கு நல்ல ஊதியத்தில் உடனடி வேலைவாய்ப்பும் கிடைத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் கைத்தறித்துறை நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் பன்முகத்தன்மையையும் பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நமது நெசவாளர்களின் பங்களிப்புகளை போற்றவும் நாட்டின் கைத்தறித்துறையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான நமது உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் தேசிய கைத்தறி தினம் வழிவகுப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஐவரி கோஸ்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாலே கபா மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2025-26ஆம் நிதியாண்டில் நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பயிற்சியில் அந்நாட்டு அதிகாரிகள் பங்கேற்றதை அமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். பசுமை புரட்சியின் தந்தை என போற்றப்படும் பாரத ரத்னா டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனின் பிறந்த நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவர் முன்னெடுத்த ஆய்வுகள் மற்றும் வேளாண் கொள்கைகள் மூலம் நாட்டை அவர் வழி நடத்தியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.